अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम। अल्हम्दुलिल्लाहि अबदा वस्सलातु वस्सलामु अला मन ला नबिय्य बअदा अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़ी किताबिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। सदक़ल्लाहु अलियुल अज़ीम। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मन अता क़ल्बुन शाकिरुन व लिसानुन ज़ाकिरुन व ज़ौजतुन सालिहतुन उईदुहा बिअम्रि दुनियाक व दीनिक खैरुन मक्तनज़न नास औ कमा क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியமான சங்கையான புனித பயணத்தில் புனிதமான ஒரு தொடர் பயணத்திலே இருக்கின்ற என் நெஞ்சம் நிறைந்த பெரியவர்களே, மரியாதைக்குரியவர்களே, இந்த நிகழ்வின் மூலமாக சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மஜ்லிஸிலே நான் அமர்வேன். இந்த மஜ்லிஸிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சொர்க்கத்தில் ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை நான் சொந்தமாக்கிக் கொள்வேன் என்ற எண்ணத்தோடு உறுதி கொண்டு அறுதியிட்டு இங்கு வந்து அமர்ந்திருக்கிற எங்களது தாய்மார்களே, சகோதரிகளே, மரியாதைக்குரியவர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சின்னம் சிறார்களே, என் வார்த்தையின் முதல் தமிழாக ஒரு பயணம் என்று தொடங்கி இருக்கிறேன். நிச்சயமாக இந்த உலகம் சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தின் படித்தரங்கள். அதிலும் இந்த பெண்ணினம், பெண் சமுதாயம் நினைத்துவிட்டால் தன்னை சுற்றி இருக்கிற நான்கு தலைமுறைகளை சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்து வைத்து விட முடியும். அந்த ஆற்றல் மிக்கவர்கள். மரியாதைக்குரியவர்களே, அண்ணலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருப்பவர்களே, உறுதி கொண்டு இருங்கள், அறுதியிட்டு சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே நாம் பதித்துக் கொள்கிற, நாம் பேசிக்கொள்கிற, நாம் பகிர்ந்து கொள்கிற இந்த செய்திகளை உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்வீர்களே ஆனால் சொர்க்கத்தின் மாளிகை உங்களுக்கு சொந்தம். இன்ஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கிடுவானாக. கண்ணியமானவர்களே, மேன்மைக்குரியவர்களே, எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பை சார்ந்து நான் பேச வேண்டும். ஆனால் நம்முடைய சமூகம், நம்முடைய சமுதாயம் சாதித்தது என்ன? இன்று இந்த சமூகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? இந்த இரண்டையும் நாம் தொட்டு பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மேன்மைக்குரியவர்களே, அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய உங்களுடைய பயணத்தின் நிறைவிலே, நமது பயணம், நாம் பிறந்தோம், அல்லாஹ்வின் நாட்டத்தின்படி பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரப்பின் தக்தீருடைய நாட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், நிச்சயம் மௌத்தாகுவோம், எந்த சந்தேகம் இல்லை. அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மஹ்ஷருடைய வாழ்க்கை இருக்கிறது. நிரந்தரமான நிறைவான இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்ந்த மகாமாக இருக்க போகிறது. அதற்கான ஒரு வழி அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குறிப்பாக பெண்ணினத்தை பார்த்து சொன்னார்கள். என் அன்பான தாய்மார்களே, பெண்ணினங்களே, காது கொடுத்து கேளுங்கள். நாளைய மஹ்ஷர் மைதானத்திலே சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு என்று பிரித்து வைக்கப்பட்டதற்கு பிறகு, நரகவாதிகளை நரகத்திலே கொண்டு போய் இழுத்து தூக்கி எறிந்ததற்கு பிறகு அல்லாஹ் அறிவிப்பு செய்வான். சொர்க்கவாதிகளே, இப்பொழுது நீங்கள் தயாராகுங்கள், நீங்கள் சொர்க்கம் போக போகிறீர்கள்.
சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி வைக்கப்பட போகிறீர்கள். அந்த நிகழ்வின் முதல் முத்தாய்ப்பான அற்புதமான நிகழ்ச்சியாக அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அரும் மகளே ஃபாத்திமா, தன் மகளை பார்த்து சொன்னார்கள், என் அரும் மகளே ஃபாத்திமா, சொர்க்கத்தின் தலைவி என்ற ஸ்தானத்தை பெற்றுவிட்ட என் அரும் மகளே, நாளைய மஹ்ஷர் மைதானத்திலே சொர்க்கத்தினுடைய அந்த வைபவத்திலே சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்தப்படுகின்ற அந்த நிகழ்ச்சிகளே முதல் வைபவம், முதல் நிகழ்வு, உன்னை ஒரு அற்புதமான வாகனத்திலே அமர்த்தி வைத்து உன்னை உன்னுடைய மாளிகைக்குள்ளே அல்லாஹ் அனுப்பி வைக்கிற நிகழ்வு நடக்கும். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரிடத்தில் இப்படி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதிகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு, சொர்க்கவாதிகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு என்னை ஒரு வாகனத்தில் அமர்த்தி வைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்குள் அனுப்பி வைப்பான் என்று சொல்கிறீர்களே, அவ்வாறென்றால் முழு சொர்க்கவாதியின் கூட்டமும் என்னை பார்ப்பார்களே நாயகமே. என்ன ஒரு கவலை, என்ன ஒரு அக்கறை. பாசமான தாய்மார்களே, நெஞ்சம் நிறைந்த சகோதரிகளே, உங்களுடைய தாய், உங்களுடைய வழிகாட்டி, உங்களுடைய வாழ்வுதாழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட அற்புதமான வாழ்விகளை காட்டி தந்த அந்த குணவதி, அந்த மணாலி, அந்த அற்புதமான பிள்ளை உங்களுக்காக என்ன பேசுகிறார் பாருங்கள். அண்ணல் பெருமானிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதிகள் எல்லாம் ஒரு சேர இருக்க என்னை முதலிலே மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்படுகிற வைபவம் நடக்கும் என்றால் எல்லோரும் என்னை பார்ப்பார்களே. ஆசை நமக்கு இருக்கத்தானே செய்யும். நம் அன்பு, நம்முடைய அற்புதமான நபி, அழகு நபி, பேர்கப்ப நபி, நற்குணம் நிக்க மனைவி நபி, அந்த நபியினுடைய மகள் ஃபாத்திமா, அவர் யார், அவர் எப்படி இருப்பார்? நமக்கு ஆசை இருக்காதா? நமக்கு தேட்டம் இருக்காதா? நமக்கும் அவர் தாயினுடைய ஸ்தானம் தானே. ஆனால் அந்த பெண்மணி அண்ணல் பெருமானத்தில் கேட்கிறார்கள், எனரும் தந்தையே, நான் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி வைக்கும் பொழுது சொர்க்கவாதிகளுடைய எல்லோருடைய பார்வையும் என்னின் மீது படுமே என்று கேட்ட பொழுது, அப்பொழுது அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாய் சொன்னார்கள், இல்லை இல்லை மகளே ஃபாத்திமா, இல்லை இல்லை, அவ்வாறு இல்லை. உன்னை அல்லாஹ் அழைத்து சொர்க்கத்திற்குள்ளே உன் மாளிகைக்குள்ளே நுழைத்த வைப்பதற்கு முன்னால் அங்கு அறிவிப்பு செய்யப்படும், சொர்க்கவாதிகளே உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், பாருலகத்தின் வேதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகள் அவருடைய மாளிகைக்குள்ளே விஜயம் தர இருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது அத்துணை சொர்க்கவாதிகளும் தன் பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள். உன்னை அழைக்கப்படும், நீ உள்ளே செல்லுவாய் மகளே, நீ சொர்க்கத்துக்குள்ளே செல்லுவாய். அப்பொழுது கூட ஹஜ்ரத் ஃபாத்திமா அமைதியாக இருக்கல. கேட்டாங்க, ஏந்தலே எம்பெருமானே, என்னரும் தந்தையே, நான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்து வைக்கப்படும் பொழுது நான் மட்டும் நுழைவேனா அல்லது என்னோடு வேறு யாராவது இருப்பார்களா என்று கேட்ட பொழுது, உன் வாழ்க்கையை தொட்டவர்கள், உன் வாழ்வியலை பற்றி பிடித்தவர்கள், உன்னை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், என்னுடைய உம்மத்தில் பெரும் கூட்டம் பெண்ணினம் உன்னோடு சேர்ந்து சொர்க்கம் வருவார்கள். அல்லாஹ் அந்த முதல் வைபவ நிகழ்ச்சியிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கப்படும் பொழுது நமது ஊர் பிள்ளைகளையும், நம்மை பெற்ற தாயையும், நம் கட்டிய மனைவியும், நாம் பெற்ற பிள்ளைகளையும் அந்த உயர்ந்த நசீபுக்குரியவர்களாக ஆக்கி தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. குறிப்பா பெண்கள் மனம் திறந்து ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்த ஸ்தானத்தை தருவானாக. ஆனால் நான் கேட்க விரும்புகிறேன், இப்பேற்பட்ட அந்த பெரும் பாக்கியத்தை, இப்பேற்பட்ட அந்த பெரும் பாக்கியத்தை நாம் அடைய வேண்டுமா வேண்டாமா? நாம் அடைய வேண்டுமா வேண்டாமா? அந்த உயர்ந்த நசீப், அந்த உயர்ந்த மகாம் எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு! ஹஜ்ரத் ஃபாத்திமாவோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மிலே எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? கொடுக்கப்பட்ட தலைப்பு சமுதாய சீர்திருத்தத்தில் பெண் இனம், அதன் மீது உண்டான கடமை என்ன, அதன் மீது உண்டான பொறுப்புகள் என்ன? மேன்மைக்குரியவர்களே, மரியாதைக்குரியவர்களே, இன்று துன்யா எப்படி இருக்கிறதோ, இன்றைய பெண்ணினம் எப்படி இருக்கிறதோ, இன்றைய இந்த உலகத்தில் 2024 உலகம் முழுக்க இருக்கிற பெண்ணினம் எவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறதோ அதை விட கேடுகட்டதாகத்தான் அரபகம் இருந்தது.
அதைவிட அசிங்கமாகத்தான் அரபகம் இருந்தது. பெண்கள் விபச்சாரத்தின் வேகம் எடுத்திருந்தார்கள். பெண்கள் மகா குடிகாரர்களாக இருந்தார்கள். பெண்கள் வரம்பு மீறிய சேட்டைகள் செய்யக்கூடியவர்களாக பெண்ணினம் தன்னை துளைத்து இருந்தது. நிச்சயம் அது வாழ்வதற்கு தகுதியற்ற இனமாக உலகம் பேசப்பட்ட அந்த அரபகத்திலே தான் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எல்லாம் கேடுகட்டு போயிருந்த காலம் அது. இன்னைக்கு என்ன நடக்கிறது இன்று பார்க்கிறோமே. ஒரே ஒரு பெண் இந்த நாட்டிலே மிக பிரம்மாண்டமான, மிக அற்புதமான, மிக அழகான, உயர்ந்த பதவியில் இருக்கிற பெண்கள் எவ்வளவு கேடுகட்டு போயிருக்கிறார்கள். வரலாறுகள் நமக்கு தெரியுமே. ஒரு படித்த பட்டதாரி ஒரு டாக்டர் பெண்மணி சில நாட்களுக்கு முன்னால் நமது நாட்டிலே ஒரு பகுதியிலே அவர் ஒருவர் அல்ல, இருவர், பல பேர்களின் மூலமாக கற்பழிக்கப்பட்டு அந்த உடம்பை கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு அசிங்கமாக்கப்பட்டு அந்த பிள்ளை கொலை செய்யப்படுகிறார். என்ன தைரியம், என்ன தைரியம், எவ்வளவு பெரிய தைரியம்! இது மாதிரியாக ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை யோசிப்போம். நாம் பெற்ற பிள்ளைகளை, நமது ஊர் பிள்ளைகளை யோசிப்போம். நமது பிள்ளைகள் மூலமாக எத்தனை தாய் தகப்பன் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள். எத்தனை தாய் தகப்பன் தன்னுடைய நிம்மதியை தொலைத்திருக்கிறார்கள். எத்தனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இப்பேற்பட்ட பிள்ளையை நான் பெற்றுவிட்டேன் என்ற காரணத்தினால் எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? பிள்ளைகளுடைய போங்கு, பிள்ளைகளுடைய சிந்தனைகள் எவ்வளவு கேடுகட்டு போயிருக்கிறது. இதை விட மோசமான காலத்தில் தான் இஸ்லாம் வந்தது. அந்த இஸ்லாத்திலே அற்புதமான ஒரு பாடத்தை, அழகான ஒரு பக்குவத்தை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே விதித்து காண்பித்தான். அல்லாஹ் அமைத்து காண்பித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சுற்றி இருந்த அந்த பெண்ணினத்தை கையில் எடுத்தார்கள். ஒரு பெண் தூய்மையானவராக, ஒரு பெண் நேர்மையானவளாக, ஒரு பெண் சுத்தமானவளாக இருந்துவிட்டால் ஒரு பெண்ணின் மூலமாக 4 தலைமுறை பாதுகாக்கப்படும் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணிடத்திலே தூய்மையும் நேர்மையும் இஸ்லாமும் வந்துவிட்டால் 4 தலைமுறை. முதலாவதாக அவள் தன்னுடைய தகப்பனை, தாயை, தன்னுடைய தகப்பனோடு தாயோடு சேர்ந்தவர்களை நினைத்தால் திருத்தி விடுவாள். முதல் விஷயம். அடுத்து தன்னுடன் பிறந்தவர்களை திருத்தி விடுவாள். அடுத்து தான் கட்டிய கணவனுடைய வீட்டை சரி செய்து விடுவாள். அடுத்ததாக சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் பெற்றெடுக்கிற பிள்ளைகளையும் சீர்திருத்தவாதியாக ஆக்கி விடுவாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து காண்பித்தார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு கொடூரமாக இருந்தார்கள், எவ்வளவு மாறினார்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். உஹது போர்க்களம். அந்த உஹது போர்க்களத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்ட அந்த ஷஹாதியத்துடைய நிகழ்வு. அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உடம்பு இழுக்கப்பட்டு அந்த உடம்பை கொண்டு போய் வஹ்ஷி என்ற அந்த மாபெரும் கொடுமையை செய்துவிட்டு அந்த மனிதர் அவர்களுடைய உடம்பை இழுத்து கொண்டு போய் ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்தார். ஹம்ஸாவுடைய பெண் அவருடைய உடம்பை, அந்த உடம்பை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பெண்மணி ஹிந்தா ஹம்ஸா ரலியல்லாஹு தன்னுடைய உடம்பை கூறு போட்டார். அவருடைய உடம்பை கிழித்தார். அவருடைய ஈரக்கொலையை கடித்து துப்பினார். அதை எடுத்தார், கடித்து துப்பினார். அவர் குரவலையை அடித்தார். அப்படியே கொத்தாய் தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் திரிகின்ற அந்த அரக்க குணம், அகோர குணம். ஒரு பெண் ஆண் என்றும் பார்க்காமல், மாபெரும் வீரர் என்றும் பார்க்காமல் அந்த மனிதனை ஷஹீதானதற்கு பிறகு அந்த உடம்பு இழுக்கப்பட்ட உடம்பிலே கொண்டு போய் ஓரத்திலே வைத்துவிட்டு அவரை உண்டு இல்லை என்று பண்ணினாரே. பார்க்கிறோமா இல்லையா? நாம் கேள்விப்பட்டோமா இல்லையா? அதே பெண்மணி ஒரு நாள் ஒரு நேரம் வந்தது. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய போதனையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி போதனையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணியோடு பல பெண்களோடு இந்த பெண்ணும் அமர்ந்தவர். அவர் முழுக்க ஃபர்தாவோடு, புர்காவோடு தான் யார் என்பதை கூட காட்டிக்கொள்ளாமல் நபிக்கு முன்னால் வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், தங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன்.
யாரம்மா? கேளுங்கள். என்ன கேள்வி? கேளுங்கள். ஒரு விளக்கம் கேட்க ஆசைப்படுகிறேன், கேளுங்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், என் கணவர் நல்ல வசதியாயிருக்கிறார், ஆனால் என்னுடைய வீட்டின் செலவுக்கு பணம் கொடுப்பதிலே கெஞ்சராக இருக்கிறார். என் கணவர் நல்ல வசதியாக இருக்கிறார், ஆனால் வீட்டின் செலவுக்கு பணம் கொடுப்பதிலே கஞ்சராக இருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை என்று பெருமானார் கேட்ட பொழுது அண்ணல் பெருமானிடத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டு தேவையான செலவுக்கு அவர் பாக்கெட்ல இருந்து நான் தேவையான பணத்தை எடுத்துக் கொள்ளலாமா கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்? என்னுடைய அன்றாட செலவுக்கு தேவை, பாக்கெட்ல எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்கிற, எடுத்தா கூட தெரியாது, என்னுடைய தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் நிபந்தனை அன்றைய தேவைக்கு மட்டும் எடுக்க வேண்டும். நீ பாட்டுக்கு இருக்கலாம் உருவிட்டு போகக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னதற்கு பிறகு அடுத்து கேட்டார்கள், மன் அன்டி, நீ யாரம்மா என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் தன்னுடைய நிகாபை தூக்கிவிட்டு தன் முகம் காட்ட பொழுது, அன்டி ஹிந்தா, நீங்கள் ஹிந்தா வல்லவா, ஆச்சரியமா இருக்கிறதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ ஹிந்தா வல்லவா. இந்த நிகழ்விலே நாம் ஒன்றை விளங்க வேண்டும். ஒரு ஆண் மகன் ஒரு வீரத்தின் விளைநிலம் ஹஸரத் ஹம்சாவை இழுத்து கொண்டு வந்து அந்த உடம்பை அம்மனமாக்கி கொரவலையிலே கத்தியை வைத்து தொப்புள் வரையிலும் அறுத்து இந்த விழா எலும்பை தூக்கிவிட்டு ஈரக்கொலையை அப்படியே எடுத்து கடிச்சு துப்புகிற அளவுக்கு வீரமிக்க அந்த பெண்மணி, ஆக்ரோஷமிக்க பெண்மணி, ஆத்திரமிக்க பெண்மணி தன்னுடைய கணவனுடைய பாக்கெட்ல தன் விரலை உறதுக்கு பயந்து அண்ணல் பெருமானிடத்தில் அனுமதி கேட்கிறார். அண்ணல் பெருமானிடத்தில் அனுமதி கேட்கிறார். எவ்வளவு வேகமான பெண்மணி, எவ்வளவு ஆக்ரோஷமான பெண்மணி. இங்கு தன்னுடைய கணவனின் பாக்கெட்டில் தன்னுடைய அன்றாட தேவைக்கு செலவுக்கு வேண்டிய பணம் கேட்டு அண்ணல் பெருமான் அனுமதி கொடுக்கிறார் என்று சொன்னதற்கு பிறகு இவர் ஹிந்தா என்று தெரிந்தவுடனே அழையுங்கள் அந்த அபூ சுஃபியானை, அழையுங்கள். அழைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானிடத்தில் சொன்னார்கள், உன்னுடைய குடும்பத்து செலவுக்கு நீ கஞ்சனாக இருப்பாயானால் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் என்ன, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நீ நுகர முடியாது, கொஞ்சம் விசாலமாய் நடந்து கொள் என்றும் சொல்லுகிறார்கள். இங்கு நாம் விளங்க வேண்டும், அவ்வளவு வேகமாயிருந்த பெண்மணி, அவ்வளவு ஆத்திரமாயிருந்த பெண்மணி இங்கு எப்படி மாறி போனார், எப்படி மாறினார், எதனால் மாறினார்? அந்த மாற்றத்தை கொடுத்தது இஸ்லாம். இஸ்லாம் சமூகம் கொடுத்தது. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீன் கொடுத்தது. மரியாதைக்குரிய தாய்மார்களே, பாசமிக்கவர்களே, நேசத்திற்குரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் நினைத்தால் மீண்டும் அந்த நிலையை உருவாக்கி காட்ட முடியும், உருவாக்கி காட்ட முடியும். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவன், தன் கணவனை சார்ந்தவர்கள், தன்னுடைய பெற்றவர்கள், தன்னுடன் பிறந்தவர்கள் என்று 4 தலைமுறையை திருத்த முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியமானவர்கள் அந்த பெண்கள். உண்மையிலேயே மரியாதைக்குரியோர்களே, பெண்கள் மாபெரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களை நாம் ட்யூன் பண்ண வேண்டும், அவர்களை நாம் ட்யூன் பண்ண வேண்டும். அவர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அவர்களுக்கு சரியான பாதையை காண்பித்து தீனுடைய பற்றுள்ளவர்களாக மாற்றி காண்பிக்க வேண்டிய கடமை ஆண்களிடம் இருக்கிறது. நாம் அவர்களை சரியான வழியில் நடத்தி வைத்து விட்டால் பிறகு அவர்கள் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆகுவார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மக்கத்து வாழ்க்கை முடிந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மதீனத்து வாழ்க்கையிலே அதிகம் ஆரம்பத்திலே நம்முடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் சொன்னார்களே, இமாம் அவர்கள் அண்ணல் பெருமானிடத்திலே முறையிட்டார்களே, அற்புதமான முறையீடுகள் அவைகள் எல்லாம். அந்த முறையீட்டின் பின்னணியிலே எங்களுக்கும் பயான் வேண்டும், எங்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும் என்று பெண்கள் கேட்டதற்கு பிறகுதான் பெண்களுக்கு என்று தனி பயான் மஜ்லிஸை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி ஹதீஸின் மூலமாக குர்ஆனின் வாயிலாக என்ன சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்காக அல்லாஹ்வும் ரசூலும் காண்பித்தார்களோ அதை போதித்து இந்த பெண்கள் இப்படி மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என்ன அற்புதமான மாற்றம், என்ன அற்புதமான மாற்றம்.
அந்த மாற்றங்களை பெருமானார் தன் குடும்பத்திலிருந்து தொடங்கினார்கள், தன் குடும்பத்து பிள்ளைகளிடமிருந்து தொடங்கினார்கள், தன் மனைவிமாரிடமிருந்து தொடங்கினார்கள். அந்த தொடக்கத்தின் பின்னணியிலே அந்த சமூகம் வென்ற சமூகமாக, வாழ்ந்த சமூகமாக, சாதித்த சமூகமாக, மிகப்பெரிய அற்புதமான தலைமுறை. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அடுத்த ஒரு 600 வருட காலம் நெஞ்சை நிமிர்த்தி நின்றது இஸ்லாம். நெஞ்சை நிமிர்த்தி நின்றது. பெண்ணினம் விஞ்சி நின்றிருந்தார்கள், பெண்ணினம் வெற்றி பெற்றிருந்தார்கள், பெண்ணினம் எல்லாவற்றிலும் ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒன்றா இரண்டா, எத்தனை நிகழ்வுகள், எத்தனை நிகழ்வுகள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்வியலை அவள் காட்டிய அந்த வழியை பட்டி பிடித்துவிட்ட பெண்ணினம் அடுத்த 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 தலைமுறைகளிலும் இவ்வளவு பெரிய உயர்ந்த மக்காம்கள் உள்ளவர்களை, மிகச்சிறந்த உலமாக்களை, மிகச்சிறந்த இமாம்களை, மிகச்சிறந்த முஹத்திஸீன்களை, முஃபஸ்ஸிரீன்களை, இபாதத்துக்குரியவர்களை எத்தனை பேர்களை உருவாக்கி காண்பித்தார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒரு குட்டி குழந்தையை கொண்டு வருகிறார்கள். தாய் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் மகனை தவிர உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் எனக்கு இல்லை, என் மகனை தவிர வழங்குவதற்கு எதுவும் இல்லை, என் மகனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என் மகனை போர்க்களத்திலே கேடயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது என் மகனை கேடயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதனால் என் மகனுடைய உயிர் போனால் ஷஹீதாகட்டும். ஒரு பெண்மணி கொண்டு வந்து விடுகிறார். விடும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னம்மா சின்ன குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து இப்படி சொல்லுகிறீர்கள்? நாயகமே, ஹபீபே, இஸ்லாத்திற்காக கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லையே நாயகமே, என்னிடம் எதுவும் இல்லையே, நான் பெற்ற குழந்தையை தவிர வேறு எதுவும் இல்லையே, அதனால் விடுகிறேன் என்று சொன்ன பொழுது, வேண்டாம், இந்த பிள்ளை என்னுடைய மகனாக இருக்கட்டும். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொள்கிறார்கள். 10 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் நபியினுடைய அந்த அற்புத வார்ப்பிலே வளர்ந்த அந்த குழந்தை 10 ஆண்டுக்கு பிறகு தாய் மீண்டும் திரும்பி வந்து அண்ணல் பெருமானிடத்திலே சொல்கிறார்கள், என் மகனை விட்டு சென்றேனே நாயகமே, எப்படி இருக்கிறார், உங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார் என்று கேட்ட பொழுது அண்ணல் பெருமான் இப்படி சொன்னார்கள், என் பிள்ளை அது, என் பிள்ளை எது, அது என் மனம் பொறுத்ததாக, என் மனம் நிரம்பியதாக, என் மனதிற்கு தொதுவாக நடந்து கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளை எது என்று சொன்ன பொழுது அந்த தாய் சொல்கிறார்கள், என் பிள்ளைக்காக ஒரு துஆ செய்யுங்கள் நாயகமே, என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்கள். தாயுடைய சந்தோஷம். அந்த பிள்ளையின் மீது அந்த ஆசிரியர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல செய்தி சொல்றாங்களே, இப்பொழுது சொன்னாங்க, என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. அந்த நேரத்திலே அல்லாஹும்ம பாரிக்ஹு ஃபீ ஹயாத்திஹி வ மாலிஹி வ அவுலாதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 துஆ. அல்லாஹ் இந்த பிள்ளையினுடைய ஹயாத்திலே பரக்கத் தருவாயாக, அல்லாஹ் இந்த பிள்ளையுடைய பொருளாதாரத்திலே மிகச்சிறந்ததை தருவாயாக, அல்லாஹ் இந்த பையனுடைய எதிர்காலத்திலே சந்ததிகளை பல்கி பெருகச் செய்வாயாக. அண்ணல் பெருமானுடைய அந்த ஒரு துஆ தாயினுடைய அற்புதமான வார்ப்பு, தாயினுடைய அற்புதமான தியாகம், தாயினுடைய உயர்ந்த தூர நோக்கு சிந்தனை பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து அந்த பிள்ளையை விட்டுவிட்ட காரணத்தினால் துஆவை பெற்று விட்டதற்கு பிறகு, ஆசிரியருடைய துஆவை பெற்று விட்டதற்கு பிறகு பிந்திய காலங்களிலே பார்க்கிறோம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலேயே கடைசி சஹாபியாக வஃபாத்தானாங்க. என்ன வயசு வாழ்ந்தாங்க தெரியுமா? எவ்வளவு வயசு வாழ்ந்தாங்க தெரியுமா? 126 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரராக, மிகப்பெரிய செல்வ சீமானாக, இவைகளெல்லாம் தாண்டி தன்னுடைய ஹயாத்திலேயே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேர குழந்தைகள் என்று 60க்கும் மேற்பட்டவர்களை வஃபாத்தான நேரத்தில் தன்கரத்தாலே அடக்கம் செய்திருக்கிறார்கள். என்றால் இந்த பிள்ளையை உருவாக்கியதில் அந்த தாயினுடைய தியாகம் எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட தியாகம். ஒரு தாய் நினைத்தால் ஒரு தாய் சாதிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் எக்கச்சக்கமான தாய்மார்கள் அண்ணல் பெருமானுடைய சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளிலே நபிக்காக, தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக தன்னால் முடிந்த அர்ப்பணிப்புகள். உஹது போர்க்களம், அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டுட்டாங்கங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு. நிலை தடுமாறிட்டாங்க சஹாபாக்கள்.
என்னென்னமோ நடக்குது, அதை விவரிக்கிற நேரம் இது வல்ல. என்னமோ நடக்குது, தலைவிரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார் நாலா பக்கமும் சஹாபாக்கள். நபி இருக்காங்களா இல்லையா தெரியல, நபி மௌத்தா போயிட்டாங்கிற செய்தி பரப்பப்பட்டுடுச்சு. ஹமனா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மதீனாவிலிருந்து தலைவிரிக்க ஓடி வர்றாங்க, வேகமா ஓடி வர்றாங்க. இவர்கள் ஓடி வர ஒரு சஹாபி எதிர்த்து மதீனாவை நோக்கி ஓடி போக, ஓடி வந்த சஹாபியை தடுத்து நிறுத்தி, எங்க போறீங்க கேட்கிறாங்க. நான் மதீனாவுக்கு போறேன், என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு போறேன். என்ன ஆச்சு தெரியல எனக்கு, நபி மௌத்தா போயிட்டாங்களாம். நபி மௌத்தா போனதுக்கு பிறகு உனக்கு என்ன வாழ்க்கை? அந்த பெண்மணி கேட்கிறாங்க, நபி மௌத்தா போனதுக்கு பிறகு உனக்கு என்ன வாழ்க்கை? அந்த போர்க்களத்தில் ஷஹீதா இருக்க வேண்டியதானே, ஏன் ஓடி வர்றீங்க? எனக்கு தெரியல, பலரும் பல பக்கம் ஓடுனாங்க, நான் ஓடி வந்துட்டு இருக்கிறேன். நபிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒன்று தெரியும், உங்களுடைய தந்தை ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்தேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு பெண்மணி இன்னா லில்லாஹி சொன்ன உடனே மீண்டும் கேட்கிறார், நபிக்கு என்னானது தெரியல. அவரை விட்டாங்க, மீண்டும் ஓடி வர்றாங்க. அடுத்து ஒரு சஹாபி வருகிறார், அவரையும் தடுக்கிறார்கள். அவரிடத்திலும் நபி என்ன ஆனாங்க என்று கேட்கிறார், தெரியலங்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய சகோதரர் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்தேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து ஒருவர் வருகிறார், அவரிடமும் தடுத்து கேட்கிறார்கள், என்ன ஆனது நபிக்கு தெரியல, ஆனால் உங்களுடைய கணவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்தேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அத்துணை இழப்புகளுக்கும் இன்னா லில்லாஹி மட்டிலுமே பதியாக இருக்கிறது. ஆனால் துடிப்பெல்லாம் யாரின் மீது? யாரின் மீது துடிப்பெல்லாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. மீண்டும் ஒருவர் வருகிறார், உங்களுடைய மகன் இறந்து கிடந்ததை பார்க்கிறேன். ஒரே பெண்மணி தகப்பனை பறிகொடுத்து, உடன் பிறந்த சகோதரனை பறிகொடுத்து, கட்டிய கணவனை பறிகொடுத்து, பெத்த பிள்ளையை பறிகொடுத்து, அதற்கெல்லாம் துடிக்காத அந்த உள்ளம் ஒன்றே ஒன்றை துடிக்கிறது, தேடி துடிக்கிறது. அது என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்ன ஆனது? என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, அழுகிறாங்க, அழுகிறாங்க. என்ன ஆச்சு? நபி இல்லாம போயிட்டா தீன் இல்லாம போயிடுமே, நபி இல்லாமல் போயிட்டா மார்க்கம் இல்லாம போயிடுமே, நபி காட்டிய அந்த வழி இல்லாம போயிடுமே. அல்லாஹ் என் நபிக்கு என்னானது? தலைதெறிக்க ஓடுறாங்க, ஓடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த உஹது மலையினுடைய உயரத்தில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட்ட நிலையிலே இவரை பார்த்து விட்டார்கள். அண்ணல் பெருமான் சொன்னார்கள், ஹமனா வருகிறார், நிறுத்துங்கள், தாங்க மாட்டார், நிறுத்துங்க. போர்க்களத்தில் சிதறி கிடைக்கிற உடம்புகள் அவரால் தாங்க முடியாது, நிறுத்துங்கள். இழப்புகளை சந்தித்திருக்கிறார். ஆனாலும் அந்த பெண்மணி தடுக்கப்பட்ட பொழுது, தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள், என் பெருமானாரை பார்க்காத வரையிலும் என்னை தடுக்காதீர்கள், என் பெருமானாருக்கு உயிர் இல்லாமல் இருக்குமே, ஆனால் அடுத்த ஒரு மூச்சு வாழ்வதற்கு நான் தயாராக இல்லை, என் பெருமானாரை பார்க்க வேண்டும். விட்டுட்டாங்க, மேல வந்தாங்க, மலை மீது ஏறினாங்க. நபி ஹயாத்தா இருக்கிறத பார்த்த உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லு முசீபத்துன் அஹ்கருனி இந்தக்க யா ரசூலல்லாஹ். நாயகமே, எனக்கு ஏற்பட்ட சோதனைகள் அத்துணையும், நாயகமே எனக்கு ஏற்பட்ட சோதனைகள் அத்துணையும் உங்களை பார்த்து விட்டேன், நீங்கள் ஹயாத்தா இருக்கிறீங்க, இது ஒன்று போதும் நாயகமே, என்னுடைய முசீபத்தில் அத்தனும் லேசானது நாயகமே, லேசானது, ஒன்றும் இல்லை நாயகமே, ஒன்றும் விஷயம் இல்லை நாயகமே, எனக்கு அது பிரச்சனையே இல்லை நாயகமே. ஆனால் சகோதரிகளே, தாய்மார்களே, நெஞ்சம் நிறைந்த ஈமானிய சொந்தங்களே, பாசத்திற்குரிய எங்களது பிள்ளைகளே, பெண்ணினமே, கொஞ்சம் யோசியுங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டங்களிலும் தீனை தூக்கி போடுகிறோம், அல்லாஹ்வை ரசூலை மறுக்கிறோம். இங்கு பாருங்கள், 4 இழப்புகள் வந்ததற்கு பிறகும் அந்த இழப்புகள் எதுவும் இழப்பில்லை. என் நபி இருக்கிறாங்க, என் தீன் இருக்கிறது, என் மார்க்கம் இருக்கிறது. இப்பேற்பட்ட குணாளிகளை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்தாங்க. அந்த உருவாக்கத்தில் வந்த இந்த சமூகம் அப்பேற்பட்ட மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம். சஹாபியா பெண்கள் மட்டிலுமல்ல, அதற்கு பிறகும் எக்கச்சக்கமான நிகழ்வுகள், எக்கச்சக்கமான நிகழ்வுகள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் என்று உலகத்தில் எத்தனை பெண்ணினம் அடுத்தடுத்த கிட்டத்தட்ட நபித்துவம் முடிக்கப்பட்ட அண்ணலம் பெருமான் இந்த உலகை விட்டு சென்றதற்கு பிறகு 600 வருடங்கள் 700 வருடங்கள் வாழ்ந்த இந்த சமூகம் வெற்றி பெற்றதாக, தலை நிமிர்ந்து நின்றதாக, விஞ்சி நின்றதாக, எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக இந்த சமுதாயத்தை மிஞ்சுவதற்கு, இந்த சமூக கட்டமைப்பை குலைப்பதற்கு இந்த உலகத்தில் எவனாலும் முடியாது, யாராலும் முடியாது. காரணம், இந்த சமூகத்துடைய பெண்ணினம் வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங்.
சமுதாயத்திலே பெண்ணினம் பிரம்மாண்டமான பெண்ணினம். இந்த பெண்ணினம் இருக்கும் வரையிலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பெண்ணினிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானை, இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கையை, இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூல் மீது உண்டான அன்பை, முஹப்பத்தை கெடுக்காதவரை, அழிக்காதவரை இந்த இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. உலகமே பேசியது, உலகமே பேசி சாதித்த இந்த சமூகம், சாதித்த இந்த சமுதாயம். ஆனால் இன்று நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் சந்தி சிரிக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞான யுகத்தினுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி, இன்றைய விஞ்ஞானத்தினுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி தகப்பனை ஏமாற்றிக்கொண்டு, தாயை ஏமாற்றிக்கொண்டு, உடன் பிறந்தவனை ஏமாற்றிக்கொண்டு நாம் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் படுத்ததற்கு பிறகு போர்வைக்குள்ள அசிங்கங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? எத்தனை குறுஞ்செய்திகள், எத்தனை வாட்ஸ்அப் தொடர்புகள், எத்தனை செல்போனுடைய நாசமான போன செய்திகள், எத்தனை உங்களால் யாருனாலும் ஏதாவது முடியுமா? நம் பிள்ளைகளை கண்டிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? எனக்கு தைரியம் இருக்கிறதா? எல்லோருக்குமான கேள்வி. நம் பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கிறோம், நெட் கனெக்ஷனை போட்டு கொடுக்கிறோம். நீ ஃபேஸ்புக்கிலே இரு, நீ இன்டர்நெட்டிலே இரு, நீ என்ன எனக்கு சொல்ல தெரியாது. என்னென்னமோ சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு தெரியல. அதெல்லாம் எத்தனை அதற்குள்ள இன்டர்நெட், ட்விட்டர், அப்ப என்னங்க இருக்குது சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆக பெரும் மோசமானது இன்ஸ்டாகிராம், ஆக பெரும் மோசமானது. நம்மளை எப்படி வேணும் என்றாலும் சித்தரிக்க முடியும், எப்படி வேணாலும் ஆக்க முடியும். கூகுளுக்குள்ள போய் சர்ச் பண்ணி உங்க புள்ள யாரோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கூட உனக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சுக்கிட்டு, உங்களுக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சுக்கிட்டு என்றாவது ஒரு நாள் உங்களை துடிக்க விட்டுட்டு நடக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாம் உருவாக்கி தந்த, நாம் உருவாக்கின பிள்ளை, நாம் கொடுத்த செல்லம் இன்று சந்தி சிரிக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைய உலகம் 1942 இந்திய 1842 இந்திய நாட்டினுடைய அரசாட்சியை தன் ஆளுமைக்குள்ளே வைத்திருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய இந்திய சாம்ராஜ்யத்தினுடைய பொறுப்புதாரியா இருந்த டாக்டர் மெக்காலே என்பவன் அவன் இந்திய திருநாட்டுடைய முஸ்லிம்களை பற்றி அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? இந்திய நாட்டுடைய இஸ்லாமியர்களை வீழ்த்தாதவரை, இந்திய நாட்டினுடைய இஸ்லாமியர்களை இஸ்லாமிய பண்பிலிருந்து வெளியே கொண்டு வராத வரை இந்திய திருநாட்டிலே நம்முடைய ஆட்சி நிம்மதியாக இருக்காது. யோசிக்கிறோம் 30 வருஷம், 40 வருஷம், 550 வருஷம் யோசிக்கிறோம். என்ன செய்யறது? இந்திய நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களை இஸ்லாத்தை விட்டு வண்டியை கொண்டு வரணும். ஒண்ணுமே விளங்கல. டாக்டர் மெக்காலே தான் சொன்னா, அவர்களை இஸ்லாமியர்களாக வாழ விடுங்கள், அவர்களை முஸ்லீமாக வாழ விடுங்கள். ஆனால் அவருடைய வீட்டிலே இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்களே, பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வி, அந்த கல்வியை சாகடிக்கிற வழியை பாருங்கள். இஸ்லாமிய கல்வி யார்கிட்ட இருக்கிற? இஸ்லாமிய கல்வி யார்கிட்ட இருக்கிறது? பெண்ணிடத்திடம் இருக்கிற இஸ்லாமிய கல்வி. அந்த கல்வியை சாகடிக்க வழி பாருங்கள். அப்படி ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவோமையானால் நிச்சயமாய் நாம் வெற்றி பெற்று விடுவோம். அந்த வெற்றிக்கான வழியாகத்தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் 1850க்கு பிறகு என்ன செஞ்சிச்சு? இங்கிலீஷ் ஆங்கிலேய கல்வி என்று அந்த கல்விக்கான நேரத்தை காலை அதிகாலை என்று வைத்தான். அதிகாலை நேரம், அதிகாலையில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாலை நேரத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன காரணம் தெரியுமா? அதிகாலை நேரத்தில் தானே நாம் நம்முடைய பிள்ளைகளை சுபு தொழுதற்கு பிறகு எங்க அனுப்புறோம்? மதரசாவுக்கு அனுப்புறோம். குருகுல கல்வியை அழித்து விடுவோம். ஆனால் மதரசாவுடைய கல்வியில் இருந்து மக்களை வெளியே எடுத்துட்டா தீ நாசமா போயிடும்.
தீன் நாசமா போயிடும். சபதமிட்டார்கள். ஒரு 50 வருட காலத்துடைய முயற்சி, 60 வருட காலத்துடைய முயற்சி, ஆங்கிலேய இந்த கலாச்சாரத்தை உள்ளே புகுத்தினார்கள். காலை அதிகாலையிலே பாடத்திற்கு வர வேண்டும், ஸ்கூலுக்கு வர வேண்டும் என்ற கண்டிஷனை போட்டார்கள். நாம் அந்த ஸ்கூலிலே ஆங்கிலேய மோகத்திலே அடிபட்டு, ஆங்கிலேய மோகத்திலே நாம் சிக்குண்டு நாம் இழந்தோம் ஈமானை. நாம் இழந்தோம் ஈமானை. இல்லை என்று சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதற்கு முன்னால் நம்முடைய வீடுகள் தோறும் திண்ணைகள் இருந்தது. இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்கு முன்னால் இந்த நாட்டில் நம்ம ஊர்ல வெளியே எங்கேயும் பேச வேணாம், நம்ம ஊர்ல கட்டின பழைய வீடுகள் இருந்தா போய் பாருங்க, வீட்டு தோறும் திண்ணை இருந்தது. இன்னைக்கு எவனும் திண்ணை வச்சு கட்டுறதில்லை. இஸ்லாமிய மரபு அது. வீடுகளிலே முன்னால் திண்ணை இருப்பது என்பது இஸ்லாமிய மரபு. ஏன் தெரியுமா? திண்ணைகள் தோறும் நம்முடைய வீட்டிலுடைய அப்பாமார்கள், நம்முடைய நன்னத்தான், நம்முடைய ராதா அல்லது நம்முடைய நன்னிமா, நம்முடைய ராதிமா, இவங்க உட்கார்ந்து குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. 4 பேருக்கு குரான் சொல்லி கொடுப்பாங்க. நடந்துச்சா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரை யோசிங்களேங்க. நம்ம ஊர்ல பழைய வீடு இருந்தா பாருங்க, அந்த வீடுகளில் பாருங்க திண்ணைகள் இருக்கும். திண்ணைகள் இருக்கிற இடமெல்லாம் பாடசாலைகளாக இருந்தன. இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி ஏதாவது இருக்குதா? பழைய வீடு ஏதாவது இருக்கா? யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? நான் சொல்றது பொய் சொல்றேனா? இருக்குல்ல, நிறைய வீடுகளில் திண்ணை இருக்கு. ஆனா இன்னைக்கு யாராவது திண்ணை வச்சு கட்டுறோமா? கட்ட மாட்டோம். ஏனென்று கேட்டால் நம்முடைய ஈமானிய அந்த சிந்தனையை, நம்முடைய இஸ்லாமிய அந்த அறிவை நம்மை விட்டு வெளியே எடுத்துட்டாங்க. நம்ம மறந்துட்டோம். நம்ம மறந்து விட்ட காரணத்தினால் இன்று சமூகம் இன்று மிகப்பெரிய சோதனையில் இருக்கிறது. சமூகம் மிகப்பெரிய வழிகாட்டிலே இருக்கிறது. இந்த சமூகத்தை மீண்டும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றால், இந்த சமூகம் பழைய மாதிரியான ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக பெண்ணினத்தை நாம் பாதுகாத்தாக வேண்டும். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டமைப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தார்களோ, அந்த கட்டமைப்பின் பின்னணியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாய் வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு தாய் தன்னை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான ஹாஃபில்களை, பல்லாயிரக்கணக்கான ஞானிகளை, பல்லாயிரக்கணக்கான மிகச்சிறந்த பேணுதல் மிக்கவர்களை இந்த உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ஹப்ஸா பின்த் ஷீரின் ஒரு அற்புதமான பிள்ளை, ஒரு அழகு பெண்மணி. அந்த பெண்மணி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாமா முஹம்மது இப்னு சீரின் அவருடைய சகோதரி ஹப்ஸா பின்த் ஷீரின் ஒரு பெண்மணி, பிந்திய காலத்து பெண்மணி. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இந்த 3 தலைமுறை முடிந்ததற்கு பிறகு வாழ்ந்த ஒரு பெண்மணி. 12 வயசுல அந்த பிள்ளை ஹாஃபிலா, 12 வயசுல ஹாஃபிலா. ஹப்ஸா பின்த் ஷீரின் இவ்வளவு பேணுதல் மிக்கவங்க. வாழ்க்கையில் அவங்களுடைய வரலாறு பேசப்படுகிறது. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெண்மணி தான் வாழ்ந்த காலத்தில், தான் இருந்த ஊரில் பஸ்ராவில் ஒருவர் இல்லை, இருவர் அல்ல, கிட்டத்தட்ட 2000 பேர்களை மிகச்சிறந்த ஹாஃபில்களாக, ஹாஃபிலாக்களாக, ஆலிம்களாக, ஆலிமாக்களாக உருவாக்கி இந்த சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்த பெண்மணி. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை கூட அடுத்த ஆடவருக்கு முன்னால், தன்னுடைய முகத்திற்கு முன்னால் இருக்கின்ற அந்த நிகாப் இல்லாமல் அவர் இருந்ததே இல்லையாம். இவ்வளவு பெரிய பேணுதல் அந்த பெண்மணி. அவங்க சொல்லுவாங்களாம், நான் இந்த ஒரே ஒரு வசனத்தின்படி நான் வாழ்ந்தேன் என்ற எண்ணம் கடைசி மௌத்தாகிற நேரம் வரைக்கும் எனக்கு வந்துவிட்டால், நான் மௌத்தாகும் பொழுது சொர்க்கம் எனக்கு சொந்தம். கண்ணியமான தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுடைய தாய், உங்களுடைய வழிகாட்டி ஹப்ஸா என்ன அற்புதமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை அவர்களை பார்ப்பதற்கு ஹஸ்ரத் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கல்வி மகான் அவங்க போறாங்க. அவங்க போய் அந்த அம்மாவை சந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவர்களை சந்திக்க போகும் பொழுது
ஹசரத் ஆசிம் இவர்களை சந்திக்க போகும் பொழுது 60 வயசு 70 வயசு வயது மூத்த பெண்மணி. அன்றும் அவர்கள் நிக்காபில் இருக்கிறாங்க. இந்த அம்மாவிடம் பேச போகிறார்கள். அவங்க ஹிஜாபில் இருக்கிறாங்க, மறைவில் இருக்கிறாங்க. அப்பொழுது போன நேரத்திலே ஹசரத் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே, உங்களிடம் நான் பேச வந்திருக்கிறேன், உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் சில செய்தி கேட்க வந்திருக்கிறேன். நீங்கள் தான் 60 வயதை தாண்டி இருக்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கும் குர்ஆனுடைய வசனத்திற்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கை தானே உங்களுடைய வாழ்க்கை கேட்கிறார்கள். எல்லா நிலையிலும் நீங்கள் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே, குர்ஆன் சொன்னபடி தான் நடந்துக்குவீங்க. அது உண்மையா இருந்தால் இப்ப நீங்க குர்ஆனுடைய சட்டத்திற்கு மாற்றமா இருக்கிறீங்க. இப்ப நீங்க குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமா. ஹசரத் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் சட்டத்துக்கு மாற்றமாய் இவருடைய வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கையா, அப்படி ஒரு நொடி இருக்குமேயானால் அந்த நொடியிலே நான் இறந்து போய்விட வேண்டும். குர்ஆனுக்கு மாற்றமா நான் இருக்கவே மாட்டேன். எதிலும் எப்பொழுதும் குர்ஆனுக்கு மாற்றமாய் இருக்க மாட்டேன். நிச்சயம் அதை எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய சொல் செயல் என்னுடைய நடத்தையில் ஏதாவது குர்ஆனுக்கு மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். இப்பொழுதே என் உயிரை போக்கிக் கொள்வதற்கு வழியையும் சேர்த்து சொல்லுங்கள். அந்த பெண்மணியிடத்தில் ஹஜரத் ஆசிம் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. நாம் விளங்க வேண்டும். பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அருளப்பட்ட வசனம் ஒன்று ஓதி காட்டப்படுகிறது. உல் கவாயிது மினன் நிசாயி அல்லாத்தி லா தகாஃபு லா தர்ஜூ நிகாஹ. குர்ஆன்ல ஒரு வசனம், சூரத்து நூர் 60வது வசனம். நூர் சூராவுடைய 24வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், சில பெண்கள், இப்படிப்பட்ட வயது மூத்த பெண்கள், திருமணம் முடிப்பது இல்லை என்றும் திருமண தேவை இல்லை என்றும் வயது மூத்த காரணத்தினால் அவருடைய உடம்பு பலகீனமாகிப்பட்டு போய்விட்ட அந்த பெண்கள், அவர்கள் தங்களுடைய முகத்திரை என்ன மேலாடையை கூட களைந்து கொண்டு அமர்ந்து கொள்ளலாம், இருக்கலாம். குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபலைஸ அலைஹின்ன ஜுனாஹுன், அவர் மீது தப்பில்லை, அவர் மீது எந்த தண்டனையும் இல்லை. அவர்கள் இப்படி இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? அவர்கள் தங்களுடைய மேலாடையை களைந்து கொண்டு கூட இருக்கலாம். எது சொல்லுகிறது? குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் உங்களுக்கு இந்த உத்தரவிடுகிறது. நீங்கள் அப்படி இருக்கலாம் என்று அனுமதி கொடுக்கும் பொழுது நீங்கள் ஏன் முகத்திரையோடையே இன்னமும் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே அந்த பெண்மணி சொன்னார்களாம், குர்ஆனுடைய அந்த வசனத்துடைய ஒரு பாதியை ஓதி இருக்கிறீர்கள். வசனத்துடைய ஒரு பாதியை ஓதி இருக்கிறீங்க, ஒரு புல் ஸ்டாப்ல நிறுத்தி இருக்கிறீங்க, அதற்கு அடுத்ததை ஓதுங்களேன். அந்த பெண்மணி 70 வயசு கடந்திருக்கிறாங்க, 60 வயசை தாண்டி இருக்கிறாங்க, வயது முதிர்ந்த பெண்மணி, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்க்க வந்த பேணுதல் மிக்க ஒரு மகனா ஒருவர், கண்ணியமான ஒரு பெரியவர் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே, நீங்கள் சொல்லுவது குர்ஆனின் வசனம், நான் அந்த குர்ஆனின் வசனத்துக்கு மாற்றம் செய்கிறேன் என்று வேற சொல்லி என்னிடத்திலே அந்த குர்ஆனுடைய வசனத்தை படித்து காண்பிக்கிறீர்கள், இது ரப்புடைய உத்தரவு என்றும் சொல்கிறீர்களே, ஆனால் ஒரு புல் ஸ்டாப்பிலே வைத்திருக்கிறீர்கள், அங்கு ஒரு கமா இருக்கிறது, கமாவுக்கு பின்னால் இன்னொரு செய்தி இருக்குது, அதை படிங்களே. ஹஜ்ரத் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீண்டும் அந்த குர்ஆனுடைய வசனத்தை, அந்த ஆயத்து முடியல, பாதியில நிறுத்திட்டாங்க. மறுபாதியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், அவர்கள் வலாக்கின் என்றாலும் கூட இப்பேற்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்ட பெண்களும், இப்பேற்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்ட பெண்களும் இதை விட்டிலும் அவள் தவிந்து கொண்டாள். இந்த நிலையிலும் கூட இவர்கள் இப்படி இருக்கலாம் என்று நான் சொல்லி நான் அனுமதி கொடுத்ததற்கு பிறகும் கூட இவர்கள் யாராவது இதற்கு இதிலும் பேணுதலாக இருந்தால் அது அவர்களுக்கு மிகச்சிறந்தது. அல்லாஹ் உங்களை பார்க்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் உங்களை கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்றல்லவா சொல்லுகிறான்.
நான் வயது மூத்த பெண்மணி தான், நான் என்னுடைய நிலையெல்லாம் கடந்து போன பெண்மணி தான், நீங்கள் சொல்லுவது எல்லாம் உண்மைதான். ஆனால் குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் பொழுது முழுசா சொல்லணுமே. வலாக்கின் என்றாலும் கூட இந்த வயசிலையும் பேணுதலாக புர்காவோடு ஃபர்தாவோடு நீ இருப்பது ஆகச் சிறந்தது என்று அல்லாஹ் எனக்கு சொல்கிறானே, அதைத்தானே நான் சிறந்ததைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களது சமுதாயத்தினுடைய வாழ்வுதாழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற பெண்ணினமே, இன்றைய ஃபர்தாவின் கோலம் என்ன, இன்றைய புர்காவுடைய கோலம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஃபர்தா எப்படி இருக்கிறது, உங்களுடைய புர்கா எப்படி இருக்கிறது, உங்களுடைய நிகாப் எப்படி இருக்கிறது, உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது? பிறகு எப்படி இந்த சமூகத்தை கட்டமைக்க முடியும்? பிறகு எப்படி இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும்? மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா தங்களுடைய ஆட்சி காலத்தில் முதலாக பெண் இனத்தின் பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு ஒரு பெண் அமைச்சரை நியமனம் செய்ய வேண்டும். முதலாக ஒரு அரசு சபையிலே, ஒரு அமைச்சரவையிலே பெண்ணினத்தினுடைய பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு பெண்ணையே அமைச்சராக ஆக்குவோம். ஏனென்று கேட்டால் ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் வந்து போயிருப்பது நல்லது இல்லை. எனவே அவர் அறிவிப்பு செய்தார் தன்னுடைய நாட்டிலே, பஸ்ராவிலே. என்ன அறிவிப்பு செய்தார் என்றால், என்னுடைய இந்த நாட்டிலே அறிவிலே சிறந்த, குணத்திலே சிறந்த, நல்ல விவேகம் மிக்க அறிவார்த்தமான ஒரு பெண்மணி வேண்டும். அந்த பெண்மணியை என் நாட்டினுடைய அமைச்சரவையிலே பெண் இலாக்காவினுடைய தனி அமைச்சராக நியமனம் செய்வேன். அவர் என்னுடைய நாட்டினுடைய பெண்ணினத்தின் பிரச்சனையை அவர் மூலமாய் தீர்க்க விரும்புகிறேன். ஒரு அறிவார்த்தமான பெண் வேண்டும். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அறிவிப்பு செஞ்சாங்க. குறிப்பிட்ட நாள் சொன்னாங்க, இந்த நாளிலே என் அரச சபைக்கு வரட்டும், என்னுடைய அரசியார் தேர்ந்தெடுப்பார்கள். என்னுடைய அரசியார் தேர்ந்தெடுப்பார். அரசியலிலே, ஆட்சி அதிகாரத்திலே, ஆளுமையிலே, போர்க்களத்திலே, குடும்பத்தில் மட்டிலுமல்ல அத்துணை துறைகளிலும் எப்படி விஞ்சி நின்றார்கள் பெண்ணினம் என்பதற்கு ஆதாரமாக இந்த செய்தி. அன்னை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி காண்பித்த அந்த சமுதாயத்துடைய கட்டமைப்பு அடுத்த 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 தலைமுறை என்று 7-8 தலைமுறைகளுக்கு பின்னால் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி காலம், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள்லாம் முடிஞ்ச அப்பாசியா கிலாஃபத், நீண்ட நெடிய வரலாறுகள், நீண்ட நெடிய வரலாறு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்ன நாளில் 3 பெண்கள் உள்ள வந்தாங்க. ஒருத்தர் தான் வேணுண்டாங்க. நீங்களே முடிவெடுத்துக்கங்க, என் நாட்டில் ஆகச் சிறந்த அறிவாளி பெண்மணி வேண்டும். 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்ததற்கு பிறகு மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அரசிட்ட சொன்னாங்க, இது என்ன நம்ம ஒன்று கேட்டோம், 3 வந்திருக்கு, நீங்களே யாருங்கிறத தேர்ந்தெடுங்க, சூஸ் பண்ணிக்கிற உரிமை உங்களுக்கு தருகிறேன். இப்போ 3 பேரும் வந்தாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி அன்னை சுபைதம்மா கேட்டாங்களாம், ஏமா நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்களே, உங்களில் நான் யாரை தேர்ந்தெடுக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும்? 3 பேரும் சொன்னார்களாம், குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், எந்த நிலை, எதிலே வேணாலும் எங்களை நீங்கள் உரசி பார்க்கலாம், எதில் நீங்கள் எந்த துறையிலும் எங்களை நீங்கள் நோண்டி பார்க்கலாம், எந்த துறையிலும் எங்களை நீங்கள் பரீட்சை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது முழுமையான 100% பாஸ் யாரோ அவங்க தேர்ந்தெடுங்களே என்று சொன்ன பொழுது முதலாக உள்ள நுழைஞ்ச பெண்மணியை பார்த்து சுபைதம்மா கேட்டாங்களாம், உன்னைத்தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனில் இருந்து ஆதாரம் சொல்ல முடியுமா? ஓ சொல்லுவனே என்று சொன்ன பொழுது என்ன ஆதாரம் சொல்லுங்கள் என்று கேட்க, ஓ சாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதலில் வந்தவர்கள் தான் முன்னுரிமை பெற்றவர்கள், அவர்களுக்கு தான் நெருக்கம் தர வேண்டும், எனவே என்னை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் தானே முதல்ல வந்தேன், என்னை பற்றி தான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுடைய வசனத்தை தனக்கு தோதுவாக சாதகமாக்கிக் கொள்கிற திறமை இந்த சமூகத்தின் பெண்ணிடத்தில் இருந்தது. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமா? அப்படியே நம்ம வளர்த்து விட்டோம், அப்படியே நம்ம மனைவியை பார்த்தோம், அப்படியே நம்முடைய பிள்ளையை வளர்த்தோம், அப்படியே நம்ம தாய் இருந்தாங்க, அப்படியே நம்ம தாரம் இருக்குது, அப்படியே நம்ம பேத்திகளை வளர்க்கிறோம். நாம் தான் தவறு செய்கிறோம். அந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது, என்னைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து நடுவிலே வந்த பெண்ணை பார்த்து அடுத்து கேட்டார், நீ என்ன ஆதாரம் சொல்ல போகிறாய், நீ என்ன ஆதாரம் சொல்ல போகிறாய் என்ற உடனே அவர் சொன்னார், வஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், நாயகமே உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் நடுநிலை சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம்.
நடுநிலை என்பதுதான் அனைத்திலும் ஹைரானது, நடுநிலை என்பதுதான் அனைத்திலும் எனக்கு விருப்பமானது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நான் முதலிலும் வரவில்லை, நான் முடிவிலும் வரவில்லை, நான் நடுவிலே வந்தேன். நடுவிலையான சமுதாயமாக நீங்கள் இருப்பது உண்மையா இருந்தால் என்னைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த பதவிக்கு என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பெண்மணி சொன்ன உடனே அடுத்து ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி அன்னை சுபைதா அம்மா கடைசியா வந்த பிள்ளையை பார்த்து, நீ என்னம்மா ஆதரவு சொல்ல போகிறாய்? அவர் பேசுகிறார், குர்ஆன் என்னை பற்றி என்ன சொல்லுகிறது தெரியுமா? வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. குர்ஆன் சொல்லுகிறது வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, கடைசியாய் வந்தது முன்னால் இருக்கிற அனைத்தை விட சிறந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கடைசியாய் வந்த என்னைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். குழம்பிட்டாங்க. எங்களது நாட்டினுடைய இஸ்லாமிய பெண்ணினத்திற்கு குர்ஆனில் இவ்வளவு உயர்ந்த பாடமா, இவ்வளவு உயர்ந்த திறமையா? மாஷா அல்லாஹ். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய ஆளுமையில் இருக்கிற, என்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிற பெண்ணினம் குர்ஆனிலே விஞ்சி நிற்கிறது, குர்ஆனிலே மிஞ்சி நிற்கிறது. அடுத்தடுத்த செய்தி போகுது. நீண்டமான வரலாறு இது. என நேரம் முடிய போகுது, கடியாரத்தை பார்க்குறாங்க. அதனால அதனுடைய நிறைவுக்கு வருகிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல, 7 விதமான பயிற்சி பாடம் அங்கே நடந்தது. 7 விதமான பாடம். கடைசியா ஹஜரத் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி சுபைதா அம்மா இவங்கள்ட்ட 3 பேர்த்தையும் முன்னாடி வச்சுக்கிட்டு கேட்டாங்களா, ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு ஒருவர் சொன்ன பதிலை இன்னொருவர் சொல்லக்கூடாது, ஒருவர் சொன்ன பதிலை இன்னொருவர் சொல்லக்கூடாது, ஆனால் பதில் சரியாக இருக்கணும். ஷரியத் கேள்வி, மார்க்கம் சார்ந்த கேள்வி கேட்பேன். கேளுங்க அம்மா, ஃபிக்ஹ்ல கேட்க போறேன், கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையின் ரக்காத்துகள் எத்தனை? நம்ம கணக்கு போட்டுருவோம்ல, உட்காந்துருக்கோமா இல்லையா? தொழுகை 5 நேரம் தொழுகை எத்தனை ரக்காயத்து சொல்லுங்களேங்க. இன்னும் கணக்கு போடல, அங்கே கேட்டால் சொல்லுங்க. எத்தனை ரக்காயத்து தெரியல, எத்தனை தொழுகைன்னே தெரியல இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகை? 5 நாளா? 5 தானே, நல்லா தெரியும்ல. ரொம்ப பேத்துக்கு ஃபஜ்ர் தெரியாது, அதெல்லாம் 4 தான் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகையுடைய ஃபர்லான ரக்காயத்துக்கள் எத்தனை? 17 ரக்காயத்து. முதல்ல வந்த உள்ள சொல்லிடுச்சு 17. இதான சரியான பதில். இப்ப இந்த பதில் அந்த அம்மா சொல்லக்கூடாது, அடுத்த உள்ள சொல்லக்கூடாது. 17 இன்னொரு உள்ள சொல்லிச்சு அப்படின்னா அது ஃபெயிலா போயிடும். 17 முதல்ல வந்த உள்ள சொல்லியாச்சு, கரெக்ட் ஆன்சர், கரெக்ட். ஹஜரத் சுபைதா அம்மா சரியான பதில் சொன்னீங்க. இப்போ நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, நீங்க 2 பேர் என்ன பதில் சொல்ல போறீங்க? இரண்டாவதாக வந்த பிள்ளை சொன்னது, இல்லை இல்லை, ஒரு நாளுடைய தொழுகையின் ரக்காத்துக்கள் 15, 17 இல்லைன்னுச்சு, 15னுச்சு. என்ன 15? அது எப்படி 15? அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, தொழுகின்ற தொழுகையாளிகள் ஆண்களாக இருந்து, தொழுகின்ற தொழுகையாளிகள் ஆண்களாக இருந்து, தொழுகின்ற நாள் வெள்ளிக்கிழமையாயிருந்தால், தொழுகின்ற நாள் வெள்ளிக்கிழமையா இருந்தா ஃபர்லு லொஹருக்கு 4க்கு பதிலா அந்த நாளில் மட்டும் ஜும்மாவுக்கு எத்தனை? 2 தான். அப்ப 17 இல்ல 15 தான். ஆன்சர் வெரி கரெக்ட். இது ரெண்டுமே அற்புதமான பதில். மூணாவதா கொண்ட பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, எம்மா நீ என்ன பதில் சொல்ல போற? ஏன்னா இந்த 2ல் ஒன்று சொல்லிடக்கூடாது, இந்த 2ல் ஒன்று சொன்ன மாட்டிக்கணும். அந்த அம்மா சொல்லிச்சா, ஒரு நாளுடைய ரக்காயத்து மொத்தம் 11. 11 15 விளங்குது, 17 விளங்குது, நீ நம்ம 11ங்கிற. ஆமா 11. என்னவா 11ங்கிற? என்னுடைய ஆன்சரை கேளுங்க. 11 எப்படி விளக்கம் சொல். தொழுகின்ற தொழுகையாளி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆனால் தொழுகின்ற இடம் பிரயாணத்திலே இருந்தால், பயணத்திலே இருந்தால், பயணத்தில் இருந்தா, பயணத்தில் இருக்கும் பொழுது லொஹருக்கு கஸ்ரு 2 ரக்காயத்து, அஸ்ருக்கு கஸ்ரு 2 ரக்காயத்து, இஷாவுக்கு கஸ்ரு 2 ரக்காயத்து. எனவே இந்த 3 நேரத்து தொழுகையிலும் 2 ரக்காயத்து அல்லாஹ் கம்மி பண்ணியிருக்கிறான். அவ்வாறு என்றால் 17 இல்லைங்க, 11ங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இவ்வளவு சந்தோஷம் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு, இவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ் என்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளவு தீனுடைய விளக்கமா, இவ்வளவு தீனுடைய அறிவா, இவ்வளவு பற்றா, இவ்வளவு உயர்ந்த மக்களா?
மாஷா அல்லாஹ், ஆச்சரியப்பட்டு போன அண்ணல் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்களாம், இந்த 3 பிள்ளைகளையுமே இலாக்காவை பிரித்து நம்முடைய அரசு சபையில் அமைச்சர் பெருமக்களாக ஆக்கிவிடுங்கள். அரசியலிலே ஆளுமை மிக்கவர்களாக இஸ்லாமிய சமூகத்தின் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு மிஞ்சி நின்றவர்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான உழைப்பு செய்தவர்கள். அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஹஜரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் எப்பேற்பட்ட பிள்ளை அது என்பது உங்களுக்கு தெரியும். தன்னுடைய மகனை 4 வயது கடந்த பொழுது தன் மகனை கொண்டு போய் பாலர் வகுப்பு மதரசாவிலே தீனியாத் கற்றுக் கொடுக்கிற அந்த ஆரம்ப பாடசாலையிலே, அந்த மக்தப் மதரசாவிலே கொண்டு போய் தன் அன்பு மகனை விடுகிறார் தாய். அப்படி விடும் பொழுது சொல்லி விடுகிறார், என் மகன் அனாதை குழந்தை, என் மகன் அனாதை குழந்தை. என் மகன் பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தன் தகப்பனை இழந்த பிள்ளை. உண்மையிலும் அதுதான். ஹஜரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி பிறப்பதற்கு 2 மாதங்கள் இருக்கையிலே தகப்பனார் இந்த உலகை விட்டு சென்றவர்கள். தாய் போய் சொல்லுகிறார்கள் ஆசிரியர் பெருமகனிடம், என் மகனை வைத்துக் கொள்ளுங்கள், என் மகனுக்கு மார்க்கம் கற்றுத்தாருங்கள், என் மகனுக்கு தீன் கற்றுத்தாருங்கள், என் மகனை சிறந்த மகனாக சமூகம் போற்றுகிற மகனாக உருவாக்குகின்ற பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கிறேன். பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க மதரசாவில். பிள்ளை இருக்குது 2 நாள் 3 நாள். 2 நாள் 3 நாட்களுக்கு பிறகு ஆசிரியர் பெருமகனார் அழைத்து, மகனை இங்கே வா, இன்று உனக்கு பாடம் தொடங்குகிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர் பிஸ்மில்லாவை ஓதுகிறார். அடுத்து அல்ஹம்து தொடங்கப்படுகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் பெருமானார் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர் முறைத்து பார்க்கிறார், ஹஸ்ரத் நீங்க சொல்றதைத்தான் சொல்லணுமா அல்லது எனக்கு தெரிஞ்சதை ஓதவா? நீங்க சொல்றதைத்தான் சொல்லணுமா அல்லது எனக்கு தெரிஞ்சதை ஓதணுமா? மகனே உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும்ங்கிறாங்க. தெரியுமா? என்ன ஓதுவ, எங்க ஓது பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது உட்கார்ந்த சபையிலே ஹஸ்ரத் மெய்நிலை கண்டஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி. பிந்திய காலத்தில் இவ்வளவு பெரிய பேர்கள் அவர்களுக்கு, பிந்திய காலத்தில் மிகப்பெரிய வழிகள் கோமானவர்கள், பிந்திய காலத்தில் அவர்கள் அத்துணை இறைநேசர்களுடைய தலைவர் என்ற ஸ்தானத்திற்கு வந்தார்கள். ஆனால் அவர் குழந்தையாக இருந்த பொழுது உட்கார்ந்த சபையிலே 1 அல்ல 2 அல்ல 16க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய ஜுஸூக்களை, அதனுடைய வசனங்களை அச்சரம் பிசகாமல் அனைத்தையும் ஓதுகிறார் ஓதுகிறார் ஓதுகிறார். பார்த்தல்ல மனப்பாடமாய் ஓதுகிறார். பார்த்தல்ல. எப்படி ஓதுனாங்க? ஆசிரியருக்கு ஆச்சரியம், ஆச்சரியம், பேராச்சரியம். இது எப்படி முடியும்? இது எப்படி நடந்தது? அழையுங்கள் தாயை, உம்முல் கைர் அமத்துல் ஜப்பார் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவருடைய பெயரும் ஃபாத்திமா, அவருடைய பெயரும் ஃபாத்திமா. அவருடைய தாய் அழைக்கப்படுகிறார். உள்ளே வருகிறார்கள். என்னம்மா, என் பிள்ளைக்கு கல்வி எதுவும் கற்றுக் கொடுக்கல, அனாதை குழந்தை என்று சொன்னாயே, ஆச்சரியமாய் இருக்கிறதே. உட்கார்ந்த சபையிலே விடாமல் ஓதி, அதுவும் மனப்பாடமாய் ஓதி பல ஜுஸூக்களை நிறைவு செய்திருக்கிறதே. ஓதியவர் அதோடு நிறுத்திவிட்டாரே, இதற்கு மேல் ஓத தெரியலன்னு சொல்றாரு. என்ன நடந்தது என்று கேட்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுது. இவங்களுக்கு விளங்கல, எதுக்கு இந்த அல்ஹம்துலில்லாஹ்? இந்த அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு? ஆச்சரியப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ்வா அல்லது வேற என்ன காரணம்? எனக்கு விளங்கலையம்மா. அந்த பெண்மணி சொல்லுகிறார், இந்த குழந்தையின் கருவிலே சுமந்த பொழுது, இந்த குழந்தையை என் கருவிலே நான் சுமந்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் அதிகம் குர்ஆனை ஓதுங்கள், அதிகம் குர்ஆனை ஓதுங்கள். நீங்கள் குர்ஆனை ஓதுவீர்களானால் உங்களுடைய பிள்ளை சாலிஹான பிள்ளையாக, ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, அந்த குர்ஆனுடைய வழியை பற்றி பிடிக்கிற பிள்ளையாக வாழும் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் நிய்யத்தோட ஓதுனேன், நான் என் ரப்பிட்ட சொல்லி ஓதுனேன், ரப்பே ரஹ்மானே, நான் ஓதுகின்ற இந்த வசனத்துடைய வார்த்தைகளை என் பிள்ளையை கேட்கச் செய்வாயாக, என் பிள்ளையை கேட்க செய்வாயாக. என் வயிற்றிலே வளர்ந்த அந்த கரு
உயிர் கொடுக்கப்பட்ட அந்த சிசு நான் ஓத ஓத அல்லாஹ் அதை கேட்க வைத்திருக்கிறேன் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இது எங்கு ஓதி நிறுத்தியதோ அதுவரையிலும் நான் ஓதிய அன்று இரவுதான் என் கணவர் வஃபாத்தானார். அதற்கு பிறகு என்னால் ஓத முடியாமல் போய்விட்டது. குழந்தையும் பிறந்திருக்கிறது. எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது எதனால் என்றால், நான் ஓதியதை என் கருவிலே இருந்து அதை உள்வாங்கி என் பிள்ளை அதை மனப்பாடம் செய்து விட்டது. அதனால் தான் அல்லாஹ்வுக்கு நான் சுக்ர் செய்கிறேன், அல்லாஹ்விற்கு நான் சோபனம் சொல்லுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு தாயினுடைய வார்ப்பு தானே முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை இந்த உலகத்துக்கு தந்தது. கண்ணியமான தாய்மார்களே, அப்படித்தானே நம் சமூகம் இருந்தது, அப்படித்தானே முந்தைய தலைமுறைகள் இருந்தது. இன்று ஏன் இவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறது? காரணம் குர்ஆனுடைய தொடர்பு, ஹதீஸுடைய தொடர்பு, அல்லாஹ் ரசூல் சொன்ன சொற்களுடைய நம்பிக்கை உள்ளத்திலே இல்லாமல் போய்விட்டது. அன்னல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கல்புன் ஹாஷிஉன் லிசானுன் ذாக்கிருன் ஜௌஸத்துன் சாலிஹத்துன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலே வாழ்கிற மனிதர்களே சோபனம் பெறுங்கள், சுப செய்தி கொள்ளுங்கள். கல்புன் ஹாஷிஉன், அல்லாஹ்வை பயப்படுகிற உள்ளம் உங்களுடைய உள்ளமாய் இருந்தால், லிசானுன் ذாக்கிருன், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கிற நாவு உங்களுடைய நாவாய் இருந்தால், ஜௌஸத்துன் சாலிஹத்துன், நீ கட்டுகின்ற மனைவி ஒழுக்கமானவளாக சாலிஹானவளாக இருந்து விட்டால், இந்த மூன்றும் உனக்கு கிடைத்து விட்டால் நீ எப்படிப்பட்ட பாக்கியசாலி தெரியுமா? அந்த சாலிஹான மனைவி என்பவர் எப்படி இருப்பார் தெரியுமா? உங்களுடைய துன்யா, உங்களுடைய ஆகிரத், உங்களுடைய உலக வாழ்க்கை, உங்களுடைய மறுமை வாழ்க்கை, இந்த இரண்டு வாழ்க்கையிலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெண்ணாக, உங்களுக்கு சாதகமாய் நடக்கிற பெண்ணாக, உங்களை தீனுக்கும் துனியாவிலும் அல்லாஹ் ரசூலுடைய வழியை காட்டி உங்களை நடத்தாட்டுகிற பெண்ணாக அந்த ஒழுக்கமான பெண் கிடைத்து விட்டால் நீ எப்பேற்பட்ட பாக்கியசாலி தெரியுமா? உலகத்தினுடைய அனைத்து பொக்கிஷத்தையும் கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியசாலினி. உலகமே ஒருவனுக்கு இருக்கிறது. உன் மனைவி இப்படி இருக்கிறார் என்றால் அவரிடம் இருப்பது பெரிதல்ல, உன் மனைவி தான் உனக்கு பெரிது. அப்பேற்பட்ட மனைவிகளை, அப்பேற்பட்ட பெண்ணினத்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள், மார்த்து சென்றார்கள். ஆனால் இன்று நாம் நம்முடைய பெண்ணினத்தின் மீது கொள்ள வேண்டிய அக்கறையிலே நாம் ஏற்படுத்திவிட்ட கண்டு கொள்ளாமை, நாம் கண்டுக்கல அவங்கள, நாம் அவர்களை வார்த்தெடுக்கல, நாம் அவர்களை உருவாக்காத காரணத்தினால் தான் இன்று இந்த சமூகம் கேடுகெட்டு போயிருக்கிறது. இவர்களை மீண்டும் நாம் கட்டமைக்க வேண்டும் என்றால் குர்ஆன் என்ன சொல்கிறதோ, ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அதற்கு தோதுவான பிள்ளைகளாக இவர்களை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் தியாகம், இந்த பிள்ளைகளிடத்திலே குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குர்ஆனின்படி நான் வாழ்வேன், ஹதீஸின்படி நான் வாழ்வேன், அந்த வாழ்க்கை தான் எனக்கு தேவை. அப்படி வாழ்ந்தால் தான் என்னுடைய மறுமை அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்படும், என்னுடைய மஹ்ஷர் உயர்ந்ததாக இருக்கும். அப்படி வாழ்ந்தால் தான் நான் முதலாக சொன்னமே ஹஸரத் ஃபாத்திமாவோடு இணைந்த வாழ்க்கை, சொர்க்கத்தினுடைய அந்த மாளிகைக்குள்ளே நுழையும் பொழுது எனக்கும் ஒரு மாளிகையை சொந்தமாக்கி ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உழையும் பொழுது அவளோடு நானும் செல்லுவேன் என்று இந்த பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொறுப்பு நமது பொறுப்பு. அன்னல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தன் பிள்ளைகளை, தன் மனைவிமார்களை, தன்னுடைய பிந்திய சமூகத்தை கட்டமைத்து காண்பித்தார்கள். அந்த வரலாறு நமக்கு முன்னால் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பாசமிக்கவர்களே, நேசத்திற்குரியவர்களே, நம்முடைய தாய்க்குளம், நம்முடைய மனைவியாக, நம்முடைய தாயாக, நம்முடைய சகோதரியாக, நாம் பெற்ற பிள்ளையாக இவர்களை நாம் மார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பிலே நாம் கவனக்குறைவாக இருப்போமே ஆனால், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய தீனுடைய கடமைகளை நாம் செய்ய மறுப்போமே ஆனால் நாம் சிக்கிக்கொள்வோம்.
கவனமாயிருங்கள். மதரசாக்களை ஏற்படுத்தி மஸ்ஜிதுகள் தோறும் நிஸ்வான் மதரசாக்களை உருவாக்கி நிஸ்வான் பாடத்திட்டத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவிமார்களை, நம்முடன் பிறந்தவர்களை அனுப்பி வைத்து மீண்டும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியான வாழ்க்கை, அந்த விவேகமான வாழ்க்கை இன்றைய சமூகத்தினுடைய கட்டமைப்பில் பெண்களுடைய பொறுப்பும் கடமையும் இதுதான் என்பதை அவர்களுக்கு நாம் விளங்க வைப்போம். ஆனால் மிகச்சரியாக இருக்கும் எதிர்காலம். இல்லை என்றால் நம்முடைய இஸ்லாம், நம்முடைய இஸ்லாமிய அந்த குணம், இஸ்லாமிய பண்பு, உயர்ந்த குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்வியல் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட சபதம் எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள், சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய முஸ்லிம்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. எல்லா நிலைகளிலும் நாடாளுகின்ற ஆட்சியாளர்கள் இன்றும் எத்தனை பிரச்சனை சென்ற 10 ஆண்டுகளிலே நாம் சந்தித்து விட்டோம். இனி வருகின்ற 5 ஆண்டுகளிலே எத்தனை பிரச்சனை வரப்போகிறது பார்க்கிறோமா இல்லையா? பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரியாக மட்டுமில்லாமல் வக்ஃபு போர்டுடைய வக்ஃபு சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். வக்ஃபு சட்டத்திலே இந்துக்களை நுழைக்க வேண்டும். வக்ஃபுனுடைய ஆளுமைக்குள்ளே இந்து பெண்களை நுழைக்க வேண்டும். வக்ஃபுனுடைய ஆளுமைக்குள்ளே RSS காரர்களை நுழைக்க வேண்டும். காரணம், அதற்குள்ளே நுழைத்தால் தான் இஸ்லாமிய பெண்ணினத்தை சந்தி சிரிக்க வைக்க முடியும். என்று கேட்டால், ஒரு பெண் நம்முடைய மஸ்ஜிதுக்குள்ளே வருவாரேயானால் என்ன நடக்கிறது என்பதை தெரிவாரேயானால், மதரசாக்குள்ளே வருவாரேயானால் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாரே என்றால் அவரை கொண்டு இந்த சமூகத்தை நாசப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சபதமெடுங்கள், இஸ்லாமிய பெண்ணினம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம நேரத்திலே சொன்னார்கள், கடைசி நேரத்திலே, அஸ்ஸலாத் அலா ஐமாயிக்கும். பெருமானார் சொன்ன கடைசி வார்த்தை தொழுகை, தொழுகை, தொழுகை. வாழ்க்கையிலே பட்டி பிடித்து விடுங்கள் தொழுகையை. அடுத்து சொன்னார்கள், உங்களுடைய கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்ணினம், பெண்ணினம், பெண்ணினம். உடைய கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்ணினம். நீங்கள் தொழுகையை பற்றி பிடிங்கள். உங்களுடைய கரத்திற்குள்ளே இருக்கிற பெண்ணினத்தை பாதுகாத்து விடுங்கள். பெண்ணினம் பாதுகாக்கப்படுமேயானால் சமூகம் பாதுகாக்கப்படும். பெண்ணினத்திற்குரிய போதனை சரியாயிருக்குமேயானால் சமூகத்தின் கட்டமைப்பு சரியாயிருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைய கியாமத்திலே நான் உங்களை சந்திப்பதற்காக ஹவுதுல் கௌசரிலே காத்திருப்பேன். எனக்கு உதவியாளர்களாக நீங்கள் வாருங்கள், எனக்கு பேருதவி செய்யக்கூடியவர்களாக வாருங்கள். நாளைய கியாமத்தில், நாளைய மஹ்ஷர்ல உங்களில் ஒவ்வொரு ஆண்மகனையும் பெண்மகளையும் நான் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால், நான் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு மன்றாட வேண்டும் என்றால் அதற்கான தகுதியை பெற்றவர்களாக வாருங்கள். துன்யாவினுடைய லாலச்சிலே, துன்யாவுடைய ஆசையிலே, துன்யாவுடைய ஈடுபாட்டிலே மார்க்கத்தை மறந்து, ஷரியத்தை மறந்து, மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை கழிப்பீர்களானால் நாளைய கியாமத்திலே என்னால் உங்களுக்கு எந்த சிபாரிசும் செய்ய முடியாது. என்னால் எந்த சிபாரிசும் செய்ய முடியாது. நான் ஆசைப்படுகிறேன், லபதித்து அயூஷிக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், நீளமான ஹதீஸ். நான் ஆசைப்படுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படி பார்க்க ஆசைப்படுகிறேன். நான் பேராசை கொள்கிறேன். எதற்காக? உங்கள் ஒவ்வொருவரையும் சொர்க்கத்தில் நுழைத்து வைக்க வேண்டும் என்று பேராசை கொள்கிறேன். எனக்கு ஆசையாயிருக்கிறது, எவரையுமே நரகத்திற்குள்ளே அனுப்பக்கூடாது, யாருமே என் உம்மத் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகவே நான் எக்கச்சக்கமான தியாகம் செய்திருக்கிறேன். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மகளுடைய வீட்டுக்கு ஒரு நாள் போனாங்க. வீட்டில் போய் தன்னுடைய பேர குழந்தைகள், அற்புதமான அந்த அழகு குழந்தைகள் கொஞ்சி மகிழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாட்டனார் தன்னுடைய பேரனோடு கொஞ்சி மகிழ்கிறார்கள். அப்போ ஒரு காட்சி காட்டப்படுகிறது. கண்ணுக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு காட்சி காட்டுகிறார்கள். அந்த காட்சியை பார்த்துவிட்டு கதறி அழுகிறார்கள், சத்தம் இல்லாமல். தண்ணீர் கொட்டுகிறது கண்ணில் இருந்து, தாங்க முடியாத வேதனை கண்ட காட்சியிலே. இவர்கள் பக்கத்திலேயே மகள் ஃபாத்திமா வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் தூரத்தில். தான் அழுவது மகளுக்கு தெரிந்துவிடக்கூடாது, இந்த பக்கம் திரும்பி திரும்பி கண்ணை துடைத்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்வை
ஹஜரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டாங்க. உம்மு சுலைம் பார்த்துட்டாங்க. மெதுவா வந்து வமா தபுக்கிக்க யா ரசூலல்லாஹ், எது உங்களை அழுக வைக்குது, ஏன் அழுகிறீங்க? உஸ்குத் உம்மு சுலைம், கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் அமைதி. என் புள்ள ஏன் அழுகிறீங்க? இல்லை சும்மா இருங்க. என் புள்ள ஏன் அழுகிறீங்க? சரி நான் கேட்குறேன், புள்ள அங்கே இருக்கு, சொல்லுங்க ஏன் அழுகிறீங்க? அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என் பேர குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டிருக்கிறேன், என் பேர குழந்தைகளை மடியில் போட்டு கொஞ்சிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஒரு காட்சியை காட்டுகிறான். என்ன காட்சி நாயகமே? என் பிள்ளை ஹுசைன், என் பிள்ளை ஹசன் பெரியவர்களாக ஆனதற்கு பிறகு 2 பேர்களுமே கொலை செய்யப்பட போகிறார்கள். 2 பேருமே கொலை செய்யப்பட போகிறார்கள். என் பிள்ளை ஹசன் வாயில நுர தள்ளி ஷஹீதாயிடுறாங்க. என் பிள்ளை ஹசன், என் பேர குழந்தை, கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் நஞ்சு கொடுக்கப்பட்டு, விஷம் கொடுக்கப்பட்டு, அந்த விஷத்தினால் ஏற்பட்ட அந்த வாயிலிருந்து நுரை கக்குகின்ற காட்சி, உயிரற்ற ஜடமாய் விழுகின்ற காட்சி அல்லாஹ் காட்டுகிறார். இன்னொரு பேரன் ஹுசைன், அவரது கழுத்து சீவப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட ஒரு வாள் அவருடைய கழுத்துக்குள்ளே சொருகி தலையை தூக்கிட்டு போற மாதிரி அல்லாஹ் எனக்கு காட்டான். என் பேர பிள்ளைய இந்த காட்சி இதை காண்பித்து விட்டு ஜிப்ரீல் சொல்றாங்க, இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு வாழ்ந்துட்டோங்கிறது தெரியும், நம்ம என்ன வயசுல இருக்கிறோம் தெரியும். யாராவது ஒருத்தர் 60 வயசு தொட்டுட்டோம், 70 வயசு தொட்டுட்டோம் இருக்கிறோம், நாளைக்கு காலையில் நீ மௌத்தா போக போற சொன்னா விட்டுருவோமா? நாளைக்கு உன் மனைவி மௌத்தா போக போகுது, உன் புள்ள மௌத்தா போக போகுது, விட்டுருவோமா? சொன்னவன் நகல முடியுமா? என்ன செய்வோம்? அவரை தீர்த்துருவோம். அவ்வளவு வேகத்தில் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் இந்த காட்சியை காட்டுபவர்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் காண்பித்து விட்டு சொல்லுகிறார்கள், இது நடக்க போகிறது. நடக்கிற வயசையும் சொல்றாங்க, 33 வயசுலையும் 31 வயசுலையும் நடக்க போகுது. 33 வயசு, 30 வயசு, என்ன வயசு அது? அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு, நான் எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும்? துடிக்குது உள்ளம், பதறுது, கிடக்குது, பதறுது. ஆனா நான் அழுதுட்டேனா, நான் கத்திட்டேனா யாருக்கு தெரிஞ்சு போயிடும்? என் பிள்ளைக்கு தெரிஞ்சிடும். என் புள்ள தாங்காது, என் புள்ள தாங்காது. 2 வயசு 3 வயசு பிள்ளையா இருக்கிற ஹசன் ஹுசைன் அடுத்த 30 வயசுல, அடுத்த 30 வருஷத்துல உலகத்துல இந்த மாதிரியான ஒரு நிலை ஷஹாதியத் வரப்போகுது. இதை பார்த்து அழுகுறாங்க. உம்மு சுலைம் கேட்டுட்டாங்க. மெதுவா பெருமானார் பேசினாங்க. மக ஃபாத்திமா தூரமா இருந்தாங்க, காதுல விழுந்துருச்சு. பதறி போய் வேகமா ஓடி வந்தாங்க. ஃபிதாக்க உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாய் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே, ஏந்தலே எம்பெருமானே, என்னரும் தந்தையே, அல்லாஹ்வுக்காக துஆ செஞ்சிருங்க, அல்லாஹ்வுக்காக துஆ செஞ்சிருங்க. என்னம்மா நாயகமே, நீங்க சொன்னதை கேட்டுட்டேன், நீங்க சொன்னதை காதுல விழுந்துருச்சு. என் பிள்ளைக்கு ஷஹாதியத்தா, என் பிள்ளைய மௌத்தா போயிருமா? ஆனா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற ஒன்று இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்களே. நீங்க தான் சொன்னீங்களே, அல்லாஹ் தஆலா உலகத்துல நபிமார்களாக யாரையெல்லாம் அனுப்புனானோ அத்துணை நபிக்கும் 3 துஆ கொடுத்தான். அந்த துஆ முஸ்தஜாபு துஆவா. அந்த துஆ என்ன துஆனா, அந்த துஆ 3 பாயிண்ட், 3 தடவை, 3 சான்ஸ். அந்த 3 சான்ஸ்ல என்ன கேட்குறீங்களோ அல்லாஹ் நிறைவேற்றுவான். என்ன கேட்குறீங்களோ 3 துஆ ஒவ்வொருத்தருக்கும். எல்லா நபிக்கும் கொடுத்தான், எனக்கும் கொடுத்திருக்கிறான். மற்ற நபிமார்கள்லாம் அந்த 3 துஆயும் உலகத்தில் முடிச்சுட்டாங்க. நான் மட்டும் அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, அந்த 3ல இருந்து ஒரே ஒரு துஆவை எடுத்து அல்லாஹ்ட்ட சொல்லி, ரப்பே இந்த முஸ்தஜாபு துஆவா என்ற இந்த துஆவின் பரக்கத்தினால் என் பேர குழந்தைகளுக்கு ஹயாத்தை நீளமாக்குவாயாக, அந்த ஷஹாதியத்தை விட்டு என் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சிருங்கத்தா. அந்த ஒரு துஆவை கொண்டு என் பிள்ளை கொஞ்ச காலம் வாழ்ந்துச்சுன்னா அதை கொண்டு அல்லாஹ் தலைமுறையை உருவாக்குவான். உங்களுடைய உம்மத், உங்களுடைய குடும்பம், நபியினுடைய குடும்பம், நபியினுடைய பிச்சிரம் பல்கி பெருகுமே. துஆ செய்யுங்களேன் தா. கதறுகிறார்கள் பிள்ளை ஹஜரத் ஃபாத்திமா, அழுகிறார்கள் பிள்ளை ஹஜரத் ஃபாத்திமா, மன்றாடுகிறார்கள், பெருமானார் இடத்திலே முறையிடுகிறார்கள், தன் 2 பிள்ளைக்கும் உயிர் பிச்சை தாருங்களேன், அல்லாஹ்விடம் கேளுங்களேன் என்று. ஆனால் ஃபஸ்பிர் யா ஃபாத்திமா, ஃபஸ்பிர், அல்லாஹ்வுக்காக பொறுமையாயிரு.
அல்லாஹ்வுக்காக பொறுமையாயிரு, தக்தீரை பொருந்திக் கொள்ளம்மா. அந்த துஆக்களை நான் என் பிள்ளைகளுக்காக, என் பேர குழந்தைகளுக்காக, என் தோழர்களுக்காக வைக்கவில்லை. என்னையும் உன்னையும் பார்க்காமல் என்னின் மீதும் உன்னின் மீது முஹப்பத் கொண்டு பின்னால் வாழப்போய் உம்மத் இருக்குதே, அந்த உம்மத்தை கரை சேர்க்கணும் நான், அந்த உம்மத்தை சொர்க்கம் சேர்க்கணும் நான். எனவே அந்த 3 துஆக்களும் எனக்கு மஹ்ஷருக்கு தேவைப்படுது. அது பங்கு கேட்காத மகளே, அதிலே முறையிடாதே மகளே, அதிலே பிடிவாதமாய் இருக்காதே மகளே, என்னை விட்டுவிடு, தக்தீரை பொருந்திக்கொள். விட்டுடு, தக்தீரை பொருந்திக்க. மகளை சமாதானப்படுத்துறாங்க. மகளை சமாதானம். தான் பெத்த பிள்ளை கதறுது, தான் பெத்த பிள்ளை துடிக்குது, அது பெத்த புள்ள ஷஹீதாக போகுது, வாய்ப்பு இருக்குது, வல்லல் நபி பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா என்ன சொன்னாங்க? விட்டுடுமா, அந்த துவா யாருக்கு தேவையா இருக்குது? என் உம்மத்துக்கு தேவையா இருக்கு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, ஷஃபாஅத்துன் ஷஃபாஅத்தி அலா உம்மத்தி கபாயிரி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்துக்காக இந்த துஆக்களை சிபாரிசு செய்வதற்காக நான் வைத்திருக்கிறேன். அதிலும் என்னுடைய சிபாரிசு என் உம்மத்திலே பெரும்பாவம் செய்தவர்கள் என்று இருப்பார்களே அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்று நமக்காக தன் குடும்பத்தை காவு கொடுத்து, நமக்காக தன் குடும்பத்திற்கு துஆ செய்யாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தியாகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த நபியை நாளைய மஹ்ஷரில் சந்திக்கும் பொழுது அவருடைய சிபாரிசுக்கு நம்ம அருகதை பெறணுமா வேணாமாங்க? பெற வேண்டும் என்றால் மார்க்கத்தின் உயர்ந்த குணங்கள் நமது குணமாக ஆகட்டும், மார்க்கத்தின் உயர்ந்த பண்புகள் நமது பண்பாக மாறட்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடன் வாழ்ந்துகின்ற பெண்கள், நம்முடைய நாம் கட்டிய மனைவி, நம்மை சார்ந்த அந்த பெண்ணினத்தை வார்த்தெடுத்து அவர்களின் மூலமாக அவர்களுடைய தியாகத்தின் பின்னணியிலே இந்த சமுதாயம் மீண்டும் ஒரு முறை கட்டமைக்கப்படுமையானால் நிச்சயமாய் இன்ஷா அல்லாஹ் சும்ம இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் பெருவெளியிலே ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு சேர்ந்து சொர்க்கம் செல்கிற வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடன் பிறந்த சகோதரிகள், நம்முடைய பேர குழந்தைகள் என்று நம் தலைமுறைகளுக்கு அல்லாஹ் தந்தரல போதுமானவன். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்ற சபதத்தோடு அந்த உயர்ந்த பண்புகளை பற்றி பிடித்து நான் நடப்பேன் என்ற எண்ணத்தோடு இந்த சபையை விட்டு களைவதற்கு பெண் இனம் தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே உறுதி கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே விண்ணப்பம் வைத்து செல்லுங்கள். இனிவரும் வாழ்க்கை பேணுதலான வாழ்க்கையாக இருக்கும், இனிவரும் வாழ்க்கை ஃபர்தாவுடைய வாழ்க்கையாக இருக்கும், இனிவரும் வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவான வாழ்க்கையாக என்னை நானே மாற்றிக்கொள்வேன் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சியிலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானாக. நீடிச்ச ஆயுளோடு நிறைந்த பாக்கியங்களோடு சரீர சுகங்களோடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. இருக்கிற மீதமான வாழ்க்கை, கொஞ்ச காலத்து வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உயர்ந்த இஸ்லாமிய உயர்ந்த பண்புகளை பற்றி பிடித்து வாழுகிற நசீவுகளை தருவானாக. நம் பெண்ணினம் அனைத்தும் சொர்க்கத்தின் உயர்ந்த நியமத்தை அனுபவிக்கின்ற பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்ற நெஞ்சம் நிறைந்த துஆக்களோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.